எனக்காக உங்க படுற கஷ்டத்தை என்னால சகிச்சுக்க முடியல. நான் உங்களுக்கு பாரமா இருக்க விரும்பல. தயவு செஞ்சு இங்க ஏதாவது எனக்கு வேலை கொடுங்க. இது மத்தவங்களுக்கு வேலை கொடுக்குற தொழில் இல்லம்மா. அண்ணாவது எங்க வீட்டு அடுப்புறையணும்னா நாங்க 2 பேரும் சேர்ந்து பாடுபட்டு தான் ஆகணும். இதுல மத்தவங்களுக்கு எப்படிமா வேலை கொடுக்க முடியும்? அண்ணா, உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச இடத்துல சொல்லி இவங்களுக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. திருப்பூர் பனியன் கம்பெனில எனக்கு தெரிஞ்ச மேஸ்திரி இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். ஒரு கூலிக்காரியா என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. நம்ம கல்யாணம் நின்னு போனது காரணமே என்னோட அப்பா தான். அவர் வார்த்தையை அன்னைக்கு என்னால மீற முடியல. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு ப்ளீஸ். உங்களுக்கு மனைவி ஆகிற தகுதி எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. இப்ப உங்களை மன்னிக்கிற தகுதி மட்டும் எனக்கு எப்படி இருக்கும்? என்ன குத்தி காட்டாது கவிதா. பழசெல்லாம் மறந்துரு. ஓ, மறந்துட்டேனே. இப்ப நீங்க எனக்கு முதலாளி, நான் தொழிலாளி. இதை தவிர எனக்கு வேற எதுவுமே ஞாபகம் இல்ல. பெரிய தம்பி, உன்னை முதலாளி கூப்பிடுறாரு. வணக்கம் சார். கூப்பிட்டீங்களா சார்? வாங்க பெரிய தம்பி, உங்க கூட கொஞ்சம் பேசணும். என் ஃபேக்டரியில பேக்கிங் செக்ஷன்ல உங்க மாமா பொண்ணு கவிதா ஒர்க் பண்றத பார்த்தேன். அன்னைக்கு எங்க அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு நான் தாலி கட்டாம இருந்தப்போ உங்களுக்கு கூட என் மேல கோபமா இருந்திருக்கும். ஆம் ஐ கரெக்ட்? இந்த சொத்து பூராவும் எங்க அப்பாவது. நீங்களாவது சம்பளம் வாங்குற ஒரு கூலிக்காரர். பட் நான் சம்பளமே வாங்காத ஒரு மேனேஜிங் டைரக்டர். நாளைக்கே எங்க அப்பா என்ன பார்த்து வெளியே போடா நான் ஏன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்டேட்டஸ், ஸ்டேட்ஸ், MBA, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டை தூக்கி எறிஞ்சிட்டு டாஜ்லயும் சோலாலையும் அடையார் பார்க்லயும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு பொண்ணு 5 ரூபா கூலிக்காக லைன்ல என் ஃபேக்டரியில் நிக்கிறா. அந்த அளவுக்கு அவ ஸ்டேட்டஸ்ல இறங்கிட்டப்போ நான் என்னோட அமெரிக்கன் ஸ்டேட்டஸ்ல இருந்து கொஞ்சம் இறங்கிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். புரியல? நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன். என்னால வாழ்க்கை இருந்த ஒரு பொண்ணுக்கு நானே வாழ்க்கை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். அப்பனை பகைச்சிட்டு கல்யாணம் பண்ணி நாளைக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா? கல்யாணமா? ஒரு பாட்டில் பீருக்காக ஒரு பாரையே விலைக்கு வாங்குற அளவுக்கு நான் ஸ்டூபிட் இல்ல. I am from United States of America. வந்து போயிட்டு சொல்லுங்க, வசதியா வச்சுக்கிறேன். எனக்கு முதலாளி, அப்படின்னா கவிதா பொண்டாட்டியா வேண்டாம், வேணும்னா வெப்பாட்டியா வச்சுக்கிறேன்னு உங்க அமெரிக்கன் ஸ்டைல்ல சொல்றீங்க இல்ல? ஒருவேளை சோத்துக்காக உடம்ப விக்கிற ஜாதிகளடா நாங்க. ஏன்னா நாங்க பஞ்சாயத்து யூனியன் பாப்பனாக்க பாளையம். தலையில கொம்பா முடிச்சுக்குது. என்னடா உனக்கு? ஏன்டா முதலாளி அடிக்கிற?
நான் யாரையாவது அடிச்சால் நியாயம் இருக்குமா இருக்காரா? இருக்கும். என் மேல நம்பிக்கை இருந்தா எனக்கு அவள் ஆடுறா. அவ ஆடுறா. ஏன்டா அவனை அடிச்ச? என்ன ஏன்டா அவனை அடிக்க சொன்ன? ஏய், கேட்டுக்கிட்டே இருக்கேன்ல, எருமை மாதிரி உட்கார்ந்திருக்க, பதில் சொல்ற. முதலாளி மக நம்ம கவிதாவை கட்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கார்ல ஏறினானுல, அப்ப நீ என்னடா சொன்ன? அவனை வெட்டி புதைக்கணும்னு வெறியோட கிளம்பணியா இல்லையா? கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு வெட்டி புதைச்சிருவேன்னு சொன்னியே. வேண்டா கவிதாவை வச்சுக்கிறேன் ஏற்பாடு பண்ண அவன் சொன்னது உன் காதுல விழுந்துருதா? அவன் செத்து போயிடுவானுங்கிறதுக்காக நான் உன்னை தடுக்கல. நீ ஜெயிலுக்கு போக கூடாதுங்கிறதுக்காக தடுத்து. ஏத்தா பசங்க கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு நாள் வேலைக்கு போனேன், அவனுங்களுக்கு வேலையே போயிடுச்சு. உனக்கு ஏத்தா இந்த வம்பெல்லாம்? கவிதா வேலைக்கு போனங்காட்டித்தான் அந்த நாய் அப்படியெல்லாம் கேட்டுச்சு. அதுக்காக அப்படி போட்டு அடிக்கணுமா? ஒரு பெரிய இடத்துல கல்யாணத்தை பண்ணுவீங்கடான்னு சொன்னேன், அதுக்கு துப்பு இல்ல. ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்கிட்ட எல்லாம் ஏன்டா சண்டை போடுறீங்க? நாங்க என்ன மாப்பிள பாக்காம இருக்கோம்? யாராவது பைப்பு உடைஞ்சிட போகுது. நில்லுடா. தூத்துக்குடி மணிகார பையனுக்கு கொடுத்தா கவிதாவை பிடிச்சிருக்குது. ஆனா நகை 300 பவுன்ல கேக்குறான். 300 பவுன்றான். நமக்கு சர்வசாதாரணம். சண்டை கடையில போய் முறுக்கு வாங்குறதுக்கே முக்குன்னு முக்குற. அது காலங்காத்தால் தினம் தான் முக்குற. இந்த 300 பவுனுக்கு ஒரு பயங்கரமான திட்டமே வச்சிருக்கேன். ஆத்தோ கவிதாவுக்கு மாப்பிளையை பிடிச்சிருக்காங்கிறதா ரொம்ப முக்கியம். பிடிச்சிருக்குன்னு வச்சுக்க. சும்மா இருக்கடா. ஏத்தா ஊத்துக்குளி மாப்பிளைய பொண்ணு பார்க்க வர சொல்லலாமா? வேண்டாம். ஏத்தா இனிமே எனக்கு வெளி இடத்துல மாப்பிள்ள பாக்காதீங்க. ஏன்னா நம்ம சொந்தம் விட்டு போக கூடாது. கவிதா அண்ணா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. பெரிய தம்பி, என் கண்ணையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல நான் எப்பவுமே ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும். அம்மா மஞ்சள் குங்குமத்தோடு நீ நீடோழி வாழ்க, நீடோழி வாழ்க. அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வை. சின்ன தம்பி, என் கண்ணையே நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். அதுல எப்பவுமே நான் ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும். மஞ்சள் குங்குமத்தோட நீ நீடோழி வாழணும். என் கண்ணு நீ நீடோழி வாழணும்.
Ha